இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான பதிலுரை பாடல் என்பது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 67 இருந்து நாங்கள் பாடுகின்ற ஒரு பதிலுரை பாடல். திருப்பாடல் 67 என்பது ஒரு உலகளாவிய ஆசீர்வாத பாடலன், யூனிவர்சல் ஹிம் ஆஃப் பிளெஸிங். அது ஒரு அறுவடை பாடல் என்று கருதப்படுகின்ற ஒரு பாடலாகும். இறைவாக்கினர் எசாயா நூலிலே நாங்கள் வாசிக்க கேட்ட வாசகத்திலே இறைவன் பிற இனத்தவரை தன் திருமலைக்கு அழைத்து வருவதாக வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதிக்கு இஸ்ரேல் மக்கள் அளிக்கும் பதிலாக இத்திருப்பாடல் அமைந்துள்ளது. ஆண்டவரே, நீர் யூதர்களாகிய எங்களுக்கு அளிக்கும் ஆசீர்வாதத்தை கண்டு உலக மக்கள் அனைவரும் உம்மை போற்றட்டும் என்கின்ற அந்த வார்த்தைகள் மிக முக்கியமான ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையின் நிறைவை தொடக்க நூல் 12:3 நாங்கள் காணுகின்ற அந்த வாக்குறுதி. கடவுள் ஆபிரகாமிடம் உன் வழியாக மன்னகத்தின் குடும்பங்கள் எல்லாம் ஆசி வரும் என்கின்ற அந்த வரிகள் அந்த வாக்குறுதியின் செப வடிவமாக இந்த திருப்பாடலாம். வசனமாக இந்த திருப்பாடலை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், பல்லவியாக நாங்கள் பாடுகின்ற கடவுளை மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர் என்கின்ற இந்த வரி, இந்த பல்லவி இஸ்ரேல் மக்களுக்காக மட்டும் செபிக்கப்படவில்லை. மக்கள் இனத்தார் அனைத்து மக்கள் இனமும் அனைவர் இறைவனை போற்ற வேண்டும் என்கின்ற உலகளாவிய ஆன்மீக பார்வையை வெளிப்படுகின்றது. முதலாவது வரியிலே கடவுளை எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக, உம் திருமுக ஒளியை மீது வீசுவீராக என்கின்ற இந்த வரியிலே லேவிய குருக்களின் பாரம்பரிய ஆசீர்வதிக்கப்பட்ட செபத்தில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. ஆண்டவர் தம் திருமுக ஒளியை உங்கள் மீது வீச செய்வாராக என்று நாங்கள் காண்கின்ற இந்த வரி, திருமுக ஒளி, the face of God, விவிலியத்திலே கடவுளின் முக ஒளி என்பது அவருடைய பிரசன்னத்தையும் இரக்கத்தையும் அவருடைய பிரியத்தையும் குறிப்பிடப்படுகிற அந்த வார்த்தை அவருடைய திருமுக ஒளி. முதலில் இஸ்ரேலுக்கு அது கிடைக்கின்றது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, அடுத்த வரியானது அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும், பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்டை உணர்ந்து கொள்வர் என்கின்ற இந்த வரியான் ஆசீர்வாதத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி வழங்குவது அவர்கள் சுயநலமாக அதை துய்ப்பதற்காக அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, மாறாக மற்ற பிற இனத்தவர்கள் இறைவனின் இரக்கத்தை கண்டு உணர்ந்து கொள்வதற்காகவே. இஸ்ரேல் பிற இனத்தாருக்கு கடவுளின் வழியை காட்டும் ஒரு விளக்காக செயல்பட வேண்டும் என்பது இதனுடைய இறையியல் உண்மையாக. என்பவர்களே, 4வது வரியில நாங்கள் காணக்கூடிய வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியோடு பாடிடுவாராக, ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். நேர்மையான ஆட்சி என்பது, கடவுளின் ஆட்சி என்பது யூதர்களுக்கு மட்டுமே நன்மையானது அல்ல, உலகின் அனைத்து நாடுகளையும் அவர் நேர்மையோடும் நீதியோடும் வழி நடத்துகின்றார். பிற இனத்தவர் இறைவனின் ஆட்சியில் அடக்கப்படவோ ஒடுக்கப்படவோ இல்லை, மாறாக அக்களித்து மகிழ்ச்சியோடு பாடும் அளவிற்கு இறைவனின் ஆட்சி அவர்களுக்கு விடுதலை தருகிறது. 5ஆம் 6ஆம் வரிகளில் என்பவர்களே, கடவுளை மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக, கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக, உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக என்கின்ற இந்த வரிகள் உலகின் கடை எல்லை என்பது அன்பாதவர்களே விவிலியத்தின் புவியியல் எல்லைகளை தாண்டி உலகின் கடைசி மனிதன் வரையிலும் இறைவனின் ஆசியும் மீட்பும் சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த பெரிய அழைப்பு. இயேசுவின் முன்னேற்றத்தின் போது அவர் சீடர்களுக்கு கொடுத்த அந்த கட்டளையானது, நீங்கள் உலகின் கடை எல்லை வரை சென்று எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்களாக என்கின்ற இந்த வார்த்தைகள் திருத்தூதர் பணி 1:8 நாங்கள் காண்பது இந்த திருப்பாடலினுடைய வரியிலிருந்து தோன்றுகின்ற ஒரு தொடர்பாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளின் வாசகங்களுடைய தொடர்பு என்னவென்று சொன்னால், இறைவனின் ஆசியை கண்டு ஆண்டவரை அவர்கள் போற்றுவார்களாக. முதலாவது வாசகம், பிற இனத்தவர் இறைவனின் இல்லத்திற்கு அழைக்கப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை தருகின்ற பதிலுரை பாடல். அங்கும் அந்த வாக்குறுதிக்காக அகில உலகமும் ஆண்டவரை வாழ்த்தி பாடுகின்றது. நற்செய்தி வாசகமானது பிற இனத்தை சார்ந்த கனானேய பெண்ணுக்கு இயேசு அருள் புரிவதன் மூலமாக இந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுகின்றார். அதுவே அவருடைய பணியின் நிறைவு என்பதை அவர் முன்னிறுத்தி காட்டுகின்றார். நமது செபங்கள், நம் சமூகம் அல்லது நம் சபை அல்லது நம் சாதி, நம் குடும்பம், நம் இனம் என்கின்ற குறுகிய வட்டத்துக்குள், நம் நாடு என்ற குறுகிய வட்டத்துக்குள் சுருங்கிவிடக் கூடாது. அனைவரையும் உள்ளடக்குகின்ற, இறைவனை அறியாத அனைத்து மக்களுக்காக கூட செபிக்கின்ற ஒரு அழைப்பாக இந்த திருப்பாடல் நம்மை அழைத்து நிற்கின்றது. நம் வாழ்வில் கடவுள் தரும் ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மைகளை கண்டு பிற இன மக்களும் பிற மதத்தினரும் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும் வகையில் நமது சாட்சிய வாழ்வு அமையும். இறைவனின் இந்த அழைப்பு எசாயா இறைவாக்கின்றலே தொடங்கி கிறிஸ்துவில் நிறைவேறி திருவழிபாட்டு நூலின் இறுதி தரிசனத்திலே உச்சக்கட்டத்தை அடைகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே அழைப்பு அனைவருக்கும் உரியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
விவிலியத்தின் இறுதி வரை இறைவனின் அழைப்பு உலகளாவியதாகவே உள்ளது. இசாயா 56 என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என்பது. திருப்பாடல் 67 மக்கள் இனத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர் என்கின்ற இந்த வரிகள் இறுதி புத்தகமான திருவழிபாட்டு நூலில் 22 அதிகாரம் 17 வரிகளிலே தாகமாய் இருக்கின்றவர் அருகில் வரட்டும், விருப்பமுடையோர் வாழ்வு தருமி தண்ணீரை இலவசமாய் பருகட்டும் என்கிற இந்த வார்த்தைகள் ஊடாக கடவுள் மனித குலம் முழுவதற்கும் தன் மீட்பின் கதவை திறந்து வைத்துள்ளார். ஆனால் அந்த அழைப்பிற்கு நேர்முகமாக பதிலளித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்களே மீட்படைகின்றார்கள். ஒரு அழகான தொடர்பு என்னவென்று சொன்னால் என்பவர்களே, திருவழிபாட்டு நூலிலே நெற்றியில் பெயர் பொறிக்கப்பட்டவர்கள் என்ற இந்த வார்த்தை மீட்படைந்த திரளான மக்களின் தரிசனத்தை யோவான் காண்கின்றார். அவர்கள் யார்? நெற்றியில் முத்திரை பெற்றவர்கள். திருவழிபாடு 7 அதிகாரம் 3-4 வரை 14:1 ஆட்டுக்குட்டியானவரும் அவரோடு 144,000 பேரும் சீயோன் மலையில் நிற்க கண்டேன். அவர்களுடைய நெற்றியில் அவருடைய பெயரும் அவருடைய தந்தையின் பெயரும் எழுதப்பட்டிருந்தன என்று திருவழிபாட்டு நூல் 14:1 நாங்கள் காண்கிறோம். நெற்றியில் உள்ள பெயர் என்பது பண்டைய காலத்திலே ஒரு தலைவன் அல்லது உரிமையாளரின் பெயர் பணியாளரின் நெற்றியில் பொறிக்கப்படும். கிறிஸ்துவை விசுவசித்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் கடவுளின் சொந்த மக்கள், செகுலா, புனித மக்கள், தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதன் அடையாளமே இந்த முத்திரை. உலகத்தின் போக்கை பின்பற்றாமல் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து அவருடைய அழைப்பிற்கு பதில் அளித்தவர்களே திருப்பாடல் 67 என்பது என்பது இந்த திருவழிபாட்டு நூலின் உலகளாவிய முடிவிலே அழகாக நிறைவு பெறுகிறது. திருப்பாடல் 67 மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக என்று இறை வாக்காக பாடப்படுகின்ற பாடல் திருவழிபாட்டு நூல் 7 அதிகாரத்திலே சொர்க்கத்தின் வழிபாடாக நனவாகிறது. இதன் பின் யாராலும் எண்ண முடியாத அளவிற்கு பெருந்திரளான மக்களை கண்டேன் என்ற யோவானின் வார்த்தைகள் அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சேர்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வெண்ணாடைகளை அணிந்து மீட்பு அளிப்பவர் அரியணையில் வீற்றிருக்கும் நம் கடவுளும் ஆட்டுக்குட்டியானவருமே என்ற உரத்த குரலில் ஆர்ப்பரித்தார்கள் என்று திருவழிபாடு நூல் 7 அதிகாரம் 9-10 வரை நாங்கள் காண்கிறோம். இந்த பிரத்யோக யூத அடையாளத்தை கடந்த பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் யூதர்களின் உடம்பில் அடையாளமாக இருந்தது. ஆனால் திருவழிபாட்டில் கிறிஸ்துவை ஏற்கும் அனைத்து மக்கள் இனங்களின் நெற்றியிலும் இயேசுவின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. பதிலளிப்பின் முக்கியத்துவம் மிக முக்கியமானது. அழைப்பு அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் யார் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தங்கள் ஆடைகளை தோய்த்து தூய்மையாக்குகின்றார்களோ அவர்களை அந்த பெருந்திரளான கூட்டத்தில் இணைய முடியும். திருப்பாடல் 67 தொடங்கப்பட்ட ஆசீர்வாதமும் புகழ்ச்சியும் திருவழிபாட்டு நூலின் புதிய எருசலேமில் மீட்படைந்த திரளான மக்களின் முடிவில்லா வழிபாடாக மாறுகிறது. என்பார்களே, இது வெறும் உலக சுத்திகரிப்பு நிகழ்வு அல்ல. இயேசுவின் இரத்தத்தால் மீட்பு பெற்று அவருடைய பெயரை நெற்றியில் தாங்கி உலகெங்கிலும் இருந்து வந்து இறைவனை என்றென்றும் போற்றி புகழும் இறை மக்களின் மாபெரும் பேரணியினுடைய உள்ளார்ந்த பாடலாக